ஆன்மீக அன்பர்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். அனைவரும் ஜோதியை இறைவனாக சிந்தித்து வழிபடத் தொடங்கிவிட்டீர்கள் என நம்புகிறேன். ஒருவன் செயல்களில் மனதை ஈடுபடுத்தினால் அவனால் இறைவனை அடைய இயலாது. ஏனெனில் அவனுடைய சிந்தனை எல்லாம் அந்த செயல்களிலேயே இருக்கும். அதைவிட ஒருவன் பணத்தை சம்பாதிப்பதிலேயே கவனத்தை செலுத்தினால் அவனால் முழுமையாக இறைவனை நாட இயலாது. ஏனெனில் அவன் மனம் முழுவதும் பணத்தை எவ்வழியில் சம்பாதிக்கலாம் என்பதிலேயே நிலைத்துவிடும். அவனால் மனதை ஒன்றுபடுத்தி இறையை, அந்த பரமாணுவை, அந்த பரம்பொருளை எண்ண இயலாது. ஒட்டகம் முள் செடியை உணவாக கொள்ளும். அவ்வாறு அது அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது அதனது வாயிலிருந்து இரத்தம் ஒழுகும். அது அதை பொருட்படுத்தாது. அந்த முள் செடியை உண்பதிலேயே தன் கவனத்தை செலுத்தும். அதுபோல எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் இந்த உலக விஷயங்களிலேயே சிலருக்கு மனம் நாட்டம் கொண்டிருக்கும். இறையை ஒருபோதும் அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் அந்த மனதுக்கு வராது. பாம்பு தவளையை துரத்தி செல்வது போல அவனது மனம் உலக விஷயங்களை துரத்தி சென்று கொண்டே இருக்கும். தனக்கு பிடித்தது கிடைத்தவுடன் வேறொன்றை நாடி அவனது மனம் துரத்தி ஓடும். சிலரோ எந்த வேலையும் செய்யாமல் வெட்டி பொழுது போக்கிக் கொண்டிருப்பர். அவராலும் இறையை பற்றிய சிந்தனைக்குள் வர இயலாது. அவர் வெட்டி பொழுது போக்குவதற்கு எந்த பழக்கத்தை உடையவராக இருக்கின்றாரோ அந்த பழக்கத்திலேயே அவரது மனமானது அடிமைப்பட்டு கிடக்கும். கூட்டுப்புழுவானது தனது கூட்டில் அடைபட்டு கிடப்பது போல சில மனிதர்களின் மனம் பந்த பாசங்களில் சிக்கி தவிக்கும். எலிப்பொறியில் சிக்கிக்கொண்ட எலிக்கு உள்ளே போக தெரிந்தது போல வெளியே வர தெரியாது. ஏதோ ஒன்றிரண்டு எலிதான் தப்பிக்கும். அதுபோல உலகப்பற்றில் சிக்கிக்கொண்ட மனிதனுக்கு அதிலிருந்து வெளியே வர தெரியாது. ஏதோ ஒரு சிலர் மற்றும் உலகப்பற்றிலிருந்து விடுபட்டு நம்மை யார் படைத்தது, நாம் எங்கிருந்து வந்தோம், யாரிலிருந்து உருவானோம் என்று சிந்திக்க துவங்கி விடுவார். நாம் பிறக்கும்போது நமது அனைவரிடத்திலும் தெய்வீக இயல்பு இருந்தது. வயது வர வரதான் அந்த எண்ணம் நம்மை விட்டு போனது. இதை நாம் ஒரு பழைய பாடலில் கூட கேட்டிருக்கலாம். பிறக்கும்போது குழந்தை நெஞ்சம் திறந்திருந்தது, அதில் தெய்வம் வந்து குடியிருந்தது. வயது வர வர அங்கு குடியிருந்த தெய்வம் விலகிச் சென்றது என்பது போன்ற வரிகளை அந்த பாடலில் நாம் கேட்டிருக்கலாம். அவ்வாறாக நமது மனமானது இறைவனை விட்டு விலகிச் சென்று விட்டது. பறவைகள் கொத்தி தின்ற கனிகளை நாம் கடவுளுக்கு படைப்பதில்லை. அதுபோல நமது மனம் உலக விஷயங்களில் ஈடுபட்டு விட்டால் அந்த மனதை கடவுளை நோக்கி திருப்புவது மிகவும் கடினம். ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து எதில் சிக்குண்டுள்ளீர்கள் என்பதை பற்றி புரிந்து கொண்டு சிந்திக்க தொடங்குங்கள். இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. இறைவனை ஜோதி வடிவமாக எண்ணி எண்ணி தியானியுங்கள். அந்த ஜோதி உங்களது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைவதாக எண்ணுங்கள். நீங்களும் ஜோதி வடிவமாகலாம். நன்றி. நாம் மீண்டும் சந்திப்போம்.